வெல்கம் பேக் டு த ஜிஜேஸ் மினி vlog நண்பர்களே. இப்படி டிப்பு டாப்பாக ரெடியாக யாரப்பா பார்க்க போகிறேன் அதானே என்னோடய லாஸ்ட் வீடியோவில் பார்த்த அதே நண்பர்களை தான் நான் இப்பயும் பார்க்க போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி என்னோடய ஆஃபலி லீவ் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 8 days ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஸ்கூல் போயிட்டு வந்தப்போ பேக் எங்கேயோ போட்டேன், அதான் இப்போ தேட்டிருக்கேன். நமக்கு தெரிஞ்ச பையன்கிட்ட ரெக்கார்ட் நோட் கொடுக்கலாம் தான் பேக்கை தேடினேன். அதை போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண கிளம்பிட்டேன். திருத்தணி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆனதே நம்ம ஃப்ரெண்டு சஞ்சய் வந்தாருப்பா நம்மளை கூப்பிட்டு போக. அவன் போகிற வழியில் ஒரு பிரிட்ஜ் மேலே நிறுத்தினா கண்ணு கெட்ட தூரம் வரையும் மரம், கீழே பார்த்தா ரயில்வே ட்ராக்கு, தூரத்தில் மலை மேலே முருகர் கோயில். வீடியோவில் எந்த அளவுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல, ஆனால் நேரில் பார்க்க அந்த ஸ்பாட் செம்மையாக இருந்தது. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விக்கி வீட்டுக்கு போனோம். எனக்கு முன்னாடி எல்லாருமே அங்கே போயிட்டானுங்க. சரி மேலே போய் பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறானுங்க. போய் பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தான். வெளியே ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு வந்து பார்த்தா மேலே உட்காந்து கேம் ஆட்டுருக்கானுங்க. உள்ளேயும் கம்ப்யூட்டரில் கேம் தான் விளையாட்டு இருந்தானுங்க. இவர் பார்த்தீங்களா, இவர் நம்ம வீடியோவில் மாட்டவே மாட்டாராமா. ஃபோன் எடுத்து வச்சாவே செதறான் அப்படி அங்கேருந்து. எப்படியோ தலைவர் டான்ஸ் ஆடுற வீடியோ நம்மகிட்ட மாட்டிச்சு. லாஸ்ட் டைம் ப்ராஜெக்ட் விஷயமே அவனுக்கு மீட் பண்ணலாம் நீங்கள் வந்திருந்தேன், ஆனால் இந்த வாட்டி வந்ததே ஃபன் பண்ணலாம் தான். இவர் பேர் தான்ப்பா தனுஷ். இவர் நான் வீடியோ எடுத்துட்டேனாமா, அதனால் எனக்கே தெரியாமல் ஸ்னாப்பில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ன வெறுப்பு ஏற்றுறானுங்க. சரி கிரிக்கெட் ஆட பால் இல்லைன்னு பால் வாங்கலான்னு கடைக்கு போயிருந்தோம். இதோ இவன் தான். இவனை எத்தனை வாட்டி செஞ்சாலும் அந்த கேஷுவலாக நடிக்கிறவனு ஒன்று பண்ணுவான் பாருங்க, அதை நிறுத்தவே மாட்டான். நியூ மாடல் பைக் கைஸ். டிராஃபிக்கில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா குருவி படத்தில் ஒரு விஜய் மாதிரி ஆக்சிடென்ட் கேபிள் வாயிலே கச்சின்னு ஓட்ட வேண்டியதான். அப்புறம் பசங்களாம் சேர்ந்து டீம் பிரித்து கிரிக்கெட் மேட்ச் ஆரம்பித்தோம். ஆனால் இவனுங்களாம் ஸ்கூலில் ஒன்றுமே தெரியாத மாதிரி சைலண்ட்டாக தான் இருக்கானுங்க. ஆம்பிவர்ட் பாய் இவனுங்கெல்லாம் நல்லா க்ளோஸாக பழனா ஜாலியாக தான் இருக்கானுங்க. மேட்ச் முடிச்சோடனே சாப்பிட டைம் ஆச்சு. பசங்களாம் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டானுங்க. பிரியாணிப்பா. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு முடிச்ச உடனே நானும் லைட்டாக கேம் விளையாட்டு இருந்தேன். அப்புறம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து டூட் படம் பார்த்துட்டு இருந்தோம். சரி அப்புறம் டைம் ஆயிடுச்சு, நானும் பாய்ஸ்க்கெலாம் பாய் சொல்லிட்டு கீழே போயிட்டேன்ப்பா. கீழே வந்துட்டானுங்க எல்லாரும். அப்புறம் எல்லோரும் சேர்ந்து சும்மா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு நம்ம நண்பர் விக்கி பைக்கில் ரவுண்ட் போயிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டப்பா. நான் எப்பயும் போல் நம்ம நண்பர் விக்கி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து நம்மளை ட்ராப் பண்ணார். அப்புறம் அவருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நானும் சேஃபாக போய் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். எத்தனை பேருக்கு vlogலாம் பிடிச்சிருக்குன்னு தெரியல, இன்னும் ஒரு ஃபாலோ தட்டி விடுங்க.